இருக்க கூட்டம் சுருங்குது. பனி நேரம் சுருங்கத்தானே செய்யும். ஆனா இப்போ ஒருத்தர் நின்றா பிள்ளைங்கண்ணா ஒரு பச்சை தவளை இந்த கசகசன்னு பேசுனீங்களே, அது இருக்கட்டும், அது ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு இல்லையா? இங்க கேட்கல எங்களுக்கு. அப்ப கேட்கல, மைக் அங்க வைக்கல. எத்தனை நாரதரை நான் பார்த்திருக்கேன், பார்க்காத நாரதரே கிடையாது யூடியூப்ல. கனிதா சரி, நன்றி. ஆனா பலத்த கடா மாறுபுல பாஞ்சுன்னா அது வீரம். நீ ஒரு சாச்சு கம்பு கூட்டுல வாயிறிய. பபுன் அப்படின்னா ஆங்கில சொல். நகைச்சுவை நடிகர், நகைச்சுவையாளன். மகாவிஷ்ணு போட்ட வேஷத்தை இப்ப நான் போடுறேன். காரணம் ஃபேன் கேக்கு 120 ரூபா. இந்த வாகனம் உங்களுக்கு தெரியாதுல்ல, ஃபேன் கேக்குன்னா புரியாது. மேக்கப்னு சொல்ல வந்தேன். டீ கப்பா சரி. ஆனா இன்னைக்கு இந்த ஊர்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த சாமியாரை சுத்தி விட்டு அடிப்பேன். நீங்க படிச்சிருக்கலாம், ராமாயணம், மகாபாரதம், பொது அறிவு, திருக்குறள், பகுத்தறிவு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதான உண்மை. நடந்தது, நடக்க போறது அத்தனை அறிந்தவர் தான் இந்த ரிஷி முனி. இதுக்கு தானே போற மேல குறும்பி தறிக்க அரைஞ்சேன். சேர்த்து கேள்வி கேட்கிற உன்னை வளர்த்ததுக்கு பேசாம 2 செம்பரிய குட்டி வளர்த்துருந்தாலும் இருக்கிற நெளிவை ஒட்டி போறேன். இன்னும் திருந்தலையாடா நீ? பாத்தியார் சொல்லி திருந்தலையே. ஆனா எல்லாம் தெரியும் நீங்க சொல்றீங்களே, என்னை காலுகளை விட சொன்ன அந்த உத்தமன் யாரு? அது எப்படி முதல்ல சொல்லிவா. ஒரு பப்புன்னா ஒரு நோட்டீஸ் படிக்கணுமா? படிச்சல. எல்லாரும் ஆடையும் மடிச்சு வைக்கணுமா? சரிங்க, வடிச்சுங்கய்யா. எங்களுக்கெல்லாம் உரம் போட்டு உரம் கலட்டணுமா? அது கூட செய்யலாம். என்ன சொன்ன? வெட்டிக்கு உரம் போட்டு கலட்டு, மிருதத்துக்கெல்லாம் உரம் போடுறோம்ல, கலட்டுறது, அப்புறம் போட்டு விடுறது. நன்றி 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 நன்றி. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. மத்து கனியும் போது என்னது, அவருக்கு வீணை கட்டி விடணுமா, சந்தனம் பூசணுமா? சரி, வெளியே போயிட்டு வந்தா அத நீ தானே ரொம்ப மண்டி ஓட்டு சொன்னவன். இப்ப யாரு கழுவுறான்னு தெரியும். நகைச்சுவைய சாமியார் வரட்டும், எல்லாமே உங்களுக்கு தெரியும்ன்றீங்களே தம்பி. எனக்கு அதெல்லாம் கூட இல்ல. கழுவி விடணும்னு சொல்ல கூட பிரச்சனை. அது கூட நான் போயிட்டு போச்சுன்னா பையன் தான் செய்யலாம்ட்டு. தண்ணி இல்லாட்டி என்ன பண்றது வேற கேட்டுவிட்டான். நாக்க யூஸ் பண்ண சொல்றாரா? ஒன்ன நாவினா சுத்தம் செய்யணுமா? நன்றி ப்ரோ. வாங்க சாமி. ஏப்பா இப்படிலாம் பேச்சு வாங்கி சுத்தம் பண்ணி இந்த பணத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு பருப்பு, கோல்டு வின்னரு, கசகசா இதெல்லாம் வாங்கி சலுப்புறதுக்கு ஒண்ணு செய்யலாமே. நீ நீங்க வாங்க. இப்போ காசு கப்பி வச்சிருக்காங்க, ஒத்தையில் நிக்க கூடாதுங்க. நாரதன் அடிக்கும் அஜித் அவர்களுக்கு ஏனாபுரம் பெரியசாமி நினைவில் முருகேசன், சந்திரனும் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். இது எதுக்கு தெரியுமா? உன்னை பேசுறதுக்கு தான். நீ சொன்னியே தண்ணி இல்லாட்டி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பத்தே அதுக்கு அர்த்தம் தெரியுதடா. நாளைக்கு மெட்ராஸ்ல கடல்ல தள்ளிட வேண்டியதுதான். நாளைக்கு கடல்ல அவனை அரைஞ்சு. சரி சாமி வாங்க.
சமரசம் நீ அப்புறம் பேசலாம். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் பேசலாம். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அத்தனை நல்லவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இப்ப பேசியா என்ன வேணாலும் பேசியா. யார் யானி யார் யானி பெரிய இல்ல இல்ல நான் பாட்டு பாடிக்கிறேன். இரியா வரேன். பாட்டு பாடிக்கிறேன். 4 பேர் வாட்சிக்கு இருக்கிறாங்க. இவங்க வந்து நடனம் வைக்கிறாங்க. பெரிய பிரபுதேவா போமுண்ட பாட்டு நான் எப்பேற்பட்ட பாட்டு பாடிக்கிறேன். நீ இந்த பேருந்து நிலையத்துல பிச்சை எடுக்கிற ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி ஆடிக்க நிக்கிற. இதுக்காக நீ சென்னை கூட்டி போகாம விட்டுறாத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? யாருன்னு கேட்டேன். நீ இப்படி கேட்கும் போது லக்காங்கோழி தவிடு நிக்கிற மாதிரி இருக்கும் மண்டையும் கிட்டையுமா. ஏன்டா ஈரா வரேன். எவனாவது பப்புன்னு இப்படி வருவானா? இல்ல எவனுக்காது மீ செஞ்சாரு கண்ணீர் வந்து வெள்ளை நிறமா தான் வரும். இது என்ன உனக்கு மீச கண்ணுல இருந்து வெளியுது? இது கருங்கண்ணீர். கருந்தண்ணீரா? ரத்த கண்ணீர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கருந்தண்ணீர்? யாரு நீ? எது கத்திட்டு? நான் யாருன்னு இருக்கிறிய? நான் தான் கடவுளுடைய அம்சம். கடவுளியா? தெய்வம்யா? தெய்வமா? நானே தான். சாமியா? நான் தான் சாமி. கண்டாலுமே படுத்துட்டான். வரையான்னு தெரியலையே. டைமிங்க மிஸ் பண்ணிட்டேன். அவனை வண்டியில ஏத்தாவி. சரி சாமி, உங்களை யாருன்னு எனக்கு மட்டுப்படலையே. ஏன் தெரியாது. நான் யாருக்கும் தெரிய மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா நான் தெய்வம் அப்படிங்கறதுனால யாருக்கும் தெரிய மாட்டேன். ஓ, கடவுள் யாருக்கு இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. கடவுள் எங்க இருக்காருன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏலே அப்ப வர வேண்டியது போய் ஆடுனது சரி. என்ன மயத்துக்கு என் துட்டு எடுத்து வந்தேன்? சாமி ஒரு நோத்தா புருஷன் சாமி இருடா. வந்திருக்கிறது யாருன்னு எழுதுங்க. சாமின்னு சொல்லாதயா. துடியா வர. அன்னைக்கு மூக்குல மைக் அடிச்சு 2 நாள் நாடத்துக்கு வராம கிடத்த பார்த்தா அடுப்பா. என்ன சாமினே தெரியல. வந்தது யாருப்பா? என்னப்பா வசனம் மறந்துருச்சா? வந்தது யாரு? வந்தது யாருப்பா? ராதாகிருஷ்ணா. வந்தது யாருப்பா? கூட தானே வந்தேன். நன்றி. 20 ரூபாய்க்கு நடிச்சிருக்கு. இன்னொரு தடவை வா போ. அவ்வளவுதான். என்ன யாருன்னு கேட்டிருக்கீங்க? அதற்கு முன்பாக நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் நீங்க சொல்லுங்க. ஆமா. ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்? இன்னைக்கு வந்து எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். அதனால சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்க கதை வந்து பருவ வரும். உங்க கதை வந்து பெருங்கதையா இருக்கு. அதை வந்து இறுதியா வச்சுக்கிருவோம். சரி சரி. அப்படிங்கிறப்ப என்ன யாருன்னு கேட்டிருக்கீங்க? அபிஷேக பிரியா சிவா. அதுக்குதான் சொன்னேன். சட்டிய கலட்டி தட்டில காயப்படாத எறும்பு கடிச்சு போடணும். கடிச்சு போச்சா? அப்படி இல்லையா. என் பேரை வந்து பகிரங்கமா சொல்றேன். என்னங்கம்மா? பகிரங்கமா பேரை சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, 2, சோஸ்த பிரியா சூர்யா, 3, கனிப்பிரியா கண்டா, 4, கனகர பிரியா சுந்தரமா, 5, நடன பிரியா ருத்ரா, 6, இந்த வகையிலே 7 இன்னும் நிறைய இருக்கு. இந்த வகையிலே கனகப்பிரிய நாரதர் என்பது என்னுடைய நாமோதயம் அப்பா. இது பூராமே வந்து இருமலுக்கு சாப்பிடுற மருந்து தானே? என்னது? நான் என்ன சொல்லிக்கிருக்கேன், நீ என்ன பேசிக்கிருக்க? எனக்கு கரகரன்னு சொன்னீங்க. அரைச்சு அப்ப சொன்னேன். என்னமோ சொன்னீங்க. அப்படி சொல்லலையா. இப்ப வந்து ராதாகிருஷ்ணன் சொன்னா யாருக்கா தெரியுமா? தெரியாது. யாருக்கும் தெரியாது. எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் சொன்னா உலகமே தெரியும். சிரிப்பு நடிகர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அப்ப அது உங்களுக்கு அடைமொழி. அது போல எனக்கு ஒரு அடைமொழி உண்டு. ஏன்னா அவனுக்கு இன்னும் சம்பளத்துல ஒரு 170 ரூபா பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு எந்தெந்த நேசம் வெங்காயம் எல்லாத்துக்கும் துண்டு வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு ஒரு துண்டு வாங்கி கொடுத்தியா கிராமத்துல? ஐயா ஐயா ஊரா சொல்லி காட்டுவாங்க. ஒரு துண்டை போடுங்க. நொய்யா என்ன ஐயா நொய்யா அப்படியே கூட்டு போட சொல்லிருக்காங்க. ஐயா ஐயா இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்க அன்பொண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள். ஐயா போட்ட துண்டை திருப்பி வாங்கிட்டு போங்க. ஐயா திருந்த மாட்டேன். திருந்தவே மாட்டேன். தமிழ்ல பேசுறா. அதென்ன மருதமணி? ஆனா மருதமணி எங்களுக்கெல்லாம் நாங்களே வாங்கிட்டோம்ல. உனக்கு 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 மட்டும் சொல்லு. உனக்கு மட்டும் சொல்லு. இல்லப்பா எனக்கு பொன்னாடை பத்தி அப்படி சொல்லு. எனக்கு பொன்னாடை பத்தி அப்படி பேசாத.
சிரிக்காதடா, ஒண்ணு சேர்க்கணும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய கிராம பொது ஐயா அந்த ஒத்த துண்டு நல்ல வேலை இன்னொரு துண்டு சேர்த்து போட்டின்னு வைங்களேன், ஆடி 2ஆம் தேதி வரைக்கும் இதை விட்டு போக மாட்டேன். உன்னைய பத்தி எனக்கு தானே தெரியும், எச்சுக்கலனாயிட்டா. பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருடைய அருமை தம்பி திரைப்பட நடிகர் MKR அன்பாலயம் உரிமையாளரும் உன்னை தாட பெருமையா பேசிக்கிறீங்க. என்ன ஊன்ற ஆமா, நான் பெரிய பாட்டு பாடுறேன், ஒரு மியூசிக் போடுறாரு. இந்த நாடகத்தில் திருப்பி நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த நடிகர்கள் எல்லாம் இந்த கிராமத்தை எல்லாம் இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுக்கும் உன் மேல எவ்வளவு பொறாம உன் பேர சொல்லும்போது குச்சு 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 குச்சுவா. அன்பு தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி என்ன வணக்கம். ஐயா யாரு? ஐயா ஐயா அவர் தான் கொசுவத்தி வியாபாரம் பாக்குறவர். கொசுவத்தியா? நீ யாரா? அஜித்குமார் அடிப்பன். அதுக்குதான் கத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இவரோட எத்தனை வருஷமா நீங்க நாடகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க? நாடகத்தை விட்டுருங்க, 18 வருஷம். எத்தனை வருஷம் அனுபவம் உங்களோட பழகி? 18 வருஷம். 18 வருஷம். 18 வருஷமா அவரோட இருக்கீங்க. ஏன்டா ஒரு சட்டை எடுத்து கொடுத்தானா இது வரைக்கும்? மானகட்ட பாட நீ அவன் கூட உனக்கான மடுவே இல்லையாடா. இது என்ன சட்டை? என்னடா கையோட வந்துருச்சு? அவரு சாமி சமைச்சிருவாரு. சமைச்சிருவாரு. சாமியா? பொய்யா சொல்லுவேன். சாமின்னா அங்க கோயில்ல இருக்கும், இங்க எதுக்கு வர்றாரு? நான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன். தூணுல இருப்பேன், துரும்புல இருப்பேன். நான் நினைச்சேன்டா. சரி இங்க வாயா, இங்க வாயா. கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்லுவார் அவரு. கேள்வியா? என்னையா என்ன மஞ்சள் மாடு மாதிரி திரும்புற? என்ன வேணா கேள்வியா சொல்றேன், சொல்லு. கேட்டா சொல்லிடுவாரு. யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க? இல்ல கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவாரு. கேள்வி கேட்டா பதில் சொல்லுவானா? என்ன மரியாதையா கேட்கிறேன், சொல்லிடுவாரா? சாமி கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவாரா? சொல்லுவாரான்னு கேட்கலாமா நீங்க? அப்ப சொல்லிடுவாருங்கிறியா? சரி நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லலைன்னா அந்த வார்த்தை யார பார்த்து கேக்குறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவாரா? பதில் சொல்லுவானாவா? யார பார்த்து கேக்குறீங்க? இவனை பார்த்தாண்டா உன்னைய கேக்குறேன். என் தம்பி ராதாகிருஷ்ணனை பார்த்து கேக்குறீங்களா? சொல்லிடுவாருங்கிறிய? சொல்லிடுவானான்னு கேக்குறீங்க. ஒப்புறானா மறுபடியும் அதுக்குள்ள சுத்திக்கிட்டு போய் மாத்திரையை போட்டுவாங்களா கிறுக்க பயங்கல. சரி கேட்டு சொல்லல என்ன பண்றது? உங்க அப்பா கேள்வி கேட்டே பதில் சொல்லல, நீ கேட்டு சொல்லுவானாவே? இவன் எந்த கேள்விக்கே பதில் சொல்ல பாரு. 18 வருஷமா சொன்னதே சொல்லி கேட்டியா, கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? வந்தவுடனே நான் ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறேன். ராமாயணம்னால என்னன்னு தெரியாது அவனுக்கு. மகாபாரதம் நீ அப்படியே புடுங்கி தள்ளிடுவ. கேட்க சொல்லு ராமாயணத்து கேள்வியா? சரி நான் கேட்கிற கேள்விக்கு அவர் 2 பேருக்கும் போட்டியா? 2 பேரும் கேள்வி கேட்கிறேன். கேள்விகள் 2 பேரும் கேள்வி இரியா. இதோட 18வது கொலை. என்ன கொலை? வேப்பம் கொலை, புளிய கொலை, அடி கொலை, எல்லா கொலையும். சரி இருக்கு. நான் இப்ப உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிங்க. ராமாயணத்தை எழுதியது யாரு? வேணாம். என் தம்பி வந்து கேட்கிற கேள்வி கரைய அப்படியே சரியா பதில் சொல்லுவேன். கேட்டு பாரு, எழுதுனது யாரு? சரி கேனானே. ராமாயணத்தை எழுதுறப்ப பேனாவெல்லாம் இருந்துச்சா அந்த காலத்துல? பென்சில். அதுவும் கிடையாதுயா. ஆணி. நம்ம எத்தனை பேர்த்த லூஸ் ஆக்கி விட்டுருக்கோம். நம்ம சொன்னதாண்டா. சரி நம்ம சொன்னது. சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆனா நான் பயன்படுத்துற வார்த்தைகள் இருந்து ஒரு வார்த்தை கூட உன் ஆளு பயன்படுத்த கூடாது. ஆனா பதில சொல்லிவிடணும். நான் என்ன வார்த்தை பிரயோகம் பண்றோம் அதுல ஒரு வார்த்தை கூட நீ சொல்லக்கூடாது. சரி சரி. ஆனா கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொல்லிவிடணும். கேளுங்க. பச்சை பாம்பு என்ன நேரம் சொல்ல சொல்லியா? கண்ட்ரோல். சாமி சரியான பாக்கத்தே ஆளு சிறுதா இருக்கு.
சொன்ன வார்த்தையே திருப்பி நம்ம சொல்லக்கூடாது. பிரயோகம் பண்ற வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது. மறுபடியும் கேள்வியை கேளுங்க. பச்சை பாம்பு என்ன நிறம்? வாழை இலை நிறம். கை தட்டலாம். அவ்வளவுதான். நம்ம காரர்ல காசு எடுத்து போச்சுடா, வாடா போ. கேட்ட கேள்விக்கு தான் பதிலா? வாழை இலையும் அதே நேரம் தான், பச்சை பாம்பும் அதே நேரம் தான். நான் கேட்டதுக்கு பதில மட்டும் தான் சொல்லுவேன். சரி அதை விடு. விட்டுறேன். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? ஆண்டவா ஆண்டவா 2 கால். ஒன்னு போட்டு நான் நோண்டவா பதில சொல்றா சொல்லியா? பதில சொல்லு. உன் தம்பி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீ தானே சொன்ன. நீங்க சொன்ன கேள்வி மறுபடியும் கேளுங்க. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டு இருக்கும். பார்த்ததே தவறா பாடுற பாரு. அதை எவ்வளவு கிறுக்கு பையில வச்சுக்கிட்டு நான் மேய்க்கிறேன் பாரு. இவங்க கேட்ட அந்த கேள்வி, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது. பதில சொல்லிடணும். நாற்காலிக்கு எத்தனை கால்? நாற்காலிக்கு 4 கால். இன்னொரு நாற்காலியை சேர்த்துக்க 8 கால். நீ சொன்ன நீ சொல்லியா? நீங்க கேட்ட கேள்விக்கு அதே பதில். அவ்வளவு முடிஞ்சு. எடுத்து பேசாத. அப்புறம் என்ன கூட்டு போய் தோல்கட்டில விட்டுட்டு போயிருவேன். பேச மாட்டேன். ஊர்ல காட்டி கொடுக்குறியோ? சீர்காழி கோவிந்தராஜன் பிறந்த ஊர் எந்த ஊரு? அதை சொல்லக்கூடாதுனே. என்ன சொல்லக்கூடாது? மறுபடியும் சொல்லுங்க. சீர்காழி கோவிந்தராஜன் பிறந்த ஊர் எந்த ஊர்? பெரிய ஆஸ்பத்திரி. ஊர் எந்த ஊர்ல இருக்கிற? அவர் எங்க வந்தாரு கேட்டேன். அவர் பிறந்த ஊர் பெரிய ஆஸ்பத்திரி. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அவர் தான் எச்எம். வந்து ஜத்னா பொறுப்பாளர். மெடிக்கல் காலேஜ்ல எச்எம். ஐயா, அறிவை புகட்டுவதற்கு நீங்கள், நான் சிரிக்க வைப்பது கோமாளி. வந்தோட சொன்னீங்கல்ல, அவர்கள் கானத்தை செகுதியில் கானத்தை செவிகளில் பூர்த்தவர்கள், புகுத்துவர்கள். சரி, இவ்வளவுலாம் தெரியாது. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் வேலூர்ல இருந்து வரேங்க. வேலூரா? வேலூர்ல இருந்து வரேன். அங்க இருந்து எதுல வந்தீங்க? சன்மார்க்கம், தாசமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், ககன மார்க்கம். இதுல ககன மார்க்கமா வரக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. குட்டியாடில வந்தேன், இல்ல சீட்டர்ல வந்தேன், இல்ல கார்ல வந்தேன்னு சொல்லு. அப்படி இல்லையா? நான் காற்றோடு, நான் வருவது போவது யாருக்கும் தெரியாது. காற்றோடு காற்றா கலந்து வரேன், பறந்து வந்தேன். மேலூர்னா கொட்டாங்குட்டி பக்கத்துல இருக்க மேலூர். அந்த மேலூர்லயா? மேலவத்தை சுருக்கி மேலூர் அப்படிங்க. நீங்க இருப்பது மேலூர்னா மேலூலகம். மேலவத்தை சுருக்கி மேலூர் அப்படிங்க. நீங்க இருப்பது? அப்படியா? சரியா? நீங்க இருப்பது என்ன? நாங்க பூலோகம். பூலோகத்தை சுருக்கி எப்படி சொல்லுவீங்க? பொண்ணு வருஷம் வெளியே தர போராடும். என்ன நீ அவரை பேச விட மலர விட மாட்டேங்கிறேன். நான் பேசினாலே வாயை பொத்துவேன். போறாம இப்ப நான் மாதிரி போறாம ஒருத்தவரை எவனையும் பார்க்க முடியாது. உன்னை வளர விட மாட்டாரியா இருந்தாலும்? அவர் மேலூர்னு சொல்றாருடா. அப்ப நீ சொல்ல முடியாது. அவன் எத்தனை தண்டி வார்த்தை கேட்கிறேன். பேச அவர் பேர் வாங்குறது இல்லையா? சொல்லு. இங்க வா, நீ சொல்ல வந்தா என்ன சொல்ல வர பாப்போம். மேலோகத்தை சுருக்கி மேலூர். மேலூர்னே. மேலோகத்தை சுருக்குனா மேலூர். பூலோகத்தை சுருக்கி. ஏய், நீ என்ன பேச விட மாட்டேங்கிற? பூலோகம் தான்டா. பூலோகத்தை என்ன கூப்பிட்டு வர நீ? எதுக்கா? எதுக்கு என்ன கூப்பிட்டு வர? சொல்லியா? நீங்க மேலோகத்தை சுருக்கி மேலூர்னே. நீங்க இருப்பது பூலோகம். பூலோகத்தை சுருக்கி அடிச்சுக்கிறீங்க. என்ன அடிச்சுக்கிறியா? நான் பூலூர்னு சொல்லிடுவேன். உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாலுதான் மகரிஷி உங்க பேர். அம்மா கலைவாணி. அம்மா குருமா. இல்லையா? எங்க அம்மா கலைவாணி. கலைவாணி. சரி, நீங்க எங்க காவலுக்கு? யார் யாரு? ஐயா, அந்த 2 பேரு அப்பல இருந்தே அது அதுன்னு சொல்றீங்க. ஐயா, நீங்க எதுக்கு சொல்றீங்க? சரி, விடு விடு, விடுஞ்சிருச்சு, வாடா போ. இல்ல இல்ல, அத கேட்கல. சரி 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 சரி. தங்கச்சி பக்கமா அதுக்கு என் ஆளு ஒண்ணு இருக்குங்க. நீ பார்த்து போய் அந்த கணேஷ் கோயிலில் உட்காருங்க. கண்ணே கண்ணே,
இந்த மிஷினை வச்சுக்கிட்டு அவன் ஒரு அடி அடிக்க வேண்டியானே அவன் அங்க வர நீ இங்க இழுச்சு கொடுக்குறியா இல்லையா அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சமயம் நினைச்ச காரியத்தை சாதிச்சு விட்டானே இந்த ஓனைய மடம் இருக்காங்க நெறிஞ்சு முள்ள உணவு மாதிரி ஆடி பாடி வைப்பது ஐயோ ஏப்பா எதுல ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஆடிக்கு தானே நல்லா அட இது கண்ணுக்கு வைக்கிறதா ஏற்கனவே அது ஆபத்துல மாதிரி சரி தங்கச்சி பார்க்கலாமா என்னம்மா மாச்சு உங்க அட்டாசூர் அளவு இனிமே முடியவே முடியாது முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை நான் முதல்ல சொல்லியிருந்தேன்னா முடிஞ்சிருக்கும் இப்ப நீ வச்சு எடுத்து போட்டு இன்னும் முடியாது ஓலையில என்ன பண்றது இனிமே தான் முக்கியமான வழி வருது சரி தங்கச்சி பார்க்கலாமா அழைத்து வருங்க தங்கச்சி தங்கச்சி சொக்க வச்ச பச்சை கிளி வச்சு வாங்க என்ன வேணும் கூட சரி ஆனா என்ன ஒன்னாலும் இந்த மாடு வந்து உதயதடா இப்ப என்ன நடந்து தெரியுமா எலும்பு குத்தி இங்க எலும்பு குத்தி பிடிச்சா அந்த பிள்ளைக்கு சொரநாட்டம் உம்பளையா தேவை ஐயோ அந்த காலு ஆகமா வீட்டுக்கு எரிச்சை தான் வருது கை
ஓடுது. அண்ணா என்னத்தா என்னங்க பண்றீங்க? சும்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா என்ன பண்றீங்க? அண்ணா பெரியண்ணா எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணாவுக்கு அடிபடிச்சா உனக்கு அடிபடிச்சா? ஏன்னா என்ன செல்ஃபி எடுத்து தங்கச்சிக்கு அனுப்பி விடு. ஏன் என்னதுக்கு? எந்த இடம்னு கேட்டு என்ன சொல்லுவேன்? என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கே? அரே முஞ்ச பாரு, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்குது? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். தேவலவாசி பிரம்மாவின் புத்திரன் கலைவாணின்மை. டேய் என்ன அங்கிட்டு ஆலோட்டம் போடுற? என்ன வெறி கொண்டதனமா பாத்துக்கிட்டு இருக்கு? என்னது? அவன் நல்ல மனத்தை அண்ணன் நீ கூப்பிடுறவாரு. அண்ணே பெரிய அண்ணனே, உனக்கு அவரை பார்த்து போறாம பெரிய என்ன தெரிஞ்சா பெரிய அண்ணன் இல்லையா? மரியாதை கொடுக்கணும் இல்லையா? உனக்கு மூத்தவர். அண்ணா ரொம்ப நாளா உன்னை பாக்கலையா? ஆமா, சின்ன பிள்ளைல என்ன எங்க போனாலும் தூக்கிக்கிட்டே போவீங்க. குளிக்க போனாலும் தூக்கிட்டு போவீங்க, கடைக்கு போனாலும் தூக்கிட்டு போவீங்க, சாப்பிட போனாலும் தூக்கிட்டு போவீங்க. அப்பெல்லாம் என்ன தூக்கி தூக்கி இப்படி இழைச்சு போயிட்டீங்க. காய் காய்ச்சி போச்சு இடுப்பு. சின்ன பிள்ளை சின்ன அப்ப நான் குழந்தையா இருந்தா தூக்குனாரு, இப்ப தூக்க முடியுமா அவரால? எங்க அண்ணன் என்ன வீரன் இல்லையா? உங்க அண்ணன் இங்க பாருமா, என்ன வீரத்துல குறைஞ்சவரா? வீரன் இருக்கா? வீரன் இல்லையா? உங்க அண்ணனுக்கு வீரன் இருக்கா? எங்க அண்ணன் ஆம்பளை சிங்கம் டி. எப்ப கட்டுக்கு சிறுத்தாலும் காரம் போகாது. தூக்க முடியுமா? தூக்குவாரு. தூக்கிட்டாலும் அவர் இங்க தூக்கட்டும், நீ இங்க தூக்கு, மாத்தி மாத்தி தூக்கு ரெண்டு பேரும். இப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அண்ணே 3 தூக்குற ஊக்கு இருக்கா? என்ன பின்ன அண்ணனை தூக்க சொல்லணுமா? எனக்கு மான கேட்டா இருக்குண்ணே. உங்களை வந்து ரொம்ப இலக்காரமா இட போட்டாங்க. தூக்கல அப்ப இருக்கட்டும். இங்க பாருங்க, குறைக்க முடியும். என்னை தூக்கி இதுல உட்கார அண்ணே நீ தூக்கும் போது ஒரு வேலை நலிவிருச்சுன்னா நான் தாங்கிக்கிறேன். நீ தூக்கல. நான் தூக்குறேன்டா. நம்ம தங்கச்சி நம்ம தூக்காம வேற தூக்குறது. சிங்க குட்டினே, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குனே, பெருமையா. என்ன இந்த ஆட்டம் ஆடுது? சீ, தூக்க முடியுமா முடியாதா உன்னால? பேச மாட்டோம், கொஞ்சம் வீக்கு. என்ன தூக்க முடியுமா முடியாதா? முட்டி வலிக்கிற நாசமா போக. எருமை எப்பதான் தூக்குவ? சொல்லி கொடுக்காம எப்படி செய்றீங்க? அப்பப்ப அப்படியே வந்துருதுண்ணா, வந்துருது, தானா வருது. தூக்குத்தா நான் தூக்கவா? என்ன எப்படி வளர்ற? தங்கச்சி தூக்க சொல்றீங்க. இரு, விளக்கமா அடிச்சு வச்சு கொடுத்தான். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தூக்க வரஞ்சுன்னா இங்க இருந்து வண்டி தம்பி அவன் எத்து போல வச்சுக்கிட்டு எப்படி படுக்கிற பார்த்தா மகரிஷி. என்ன உங்க 2 பேருக்கு பிரச்சனை? இப்ப நீங்க தூக்க வேண்டியதில்ல சாமி. அப்புறம் நான் பாக்குறேன். வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால், தலைமாத்தவ புதல்வா வருகவி தாமரை தாழ்வடி வாழ்கவே. தலைமாத்தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ்வடிக்கு வாழ்கவே. நிலையான வாழ்க்கையை கலைச்செல்வதி நிறைவான
என்ன இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? என்ன டைம் ஆச்சுனே உங்க ஊர் பஸ் வந்துச்சான்னு நினைச்சேன். நன்றி. அண்ணா, வரவேற்பு. வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பறிபூண்டு முதல்ல இருந்து சொல்றேன். வெள்ளை கலை உடுத்தி உடுத்தி அப்பா சேப்ரியா வெள்ளை பணி போட்டு வெள்ளை கமலத்தை விட்டு அபிநயம் முடி. நீ அபிநயம் முடி. அவர் பேசுறாருல்ல, ஒரு திறமை நீ விட்டு கொடுக்கலாமா? பேசுறமா அவருக்குன்னா உனக்கு வேற திறமை. நடிப்பு. வெள்ளை கலை உடுத்தி நடிப்பு. வெள்ளை பணி போண்டு வெள்ளை கமலத்தை விட்டுப்பா. வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தனாகிய நீங்கள் எங்களிடத்திற்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம் 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 புண்ணியம். பேரு புண்ணியத்துல தலையில போட்டுக்கிறேன். சாணி தட்டிட்டு அடுப்புல வைக்கணும். புண்ணியத்தை வாங்கி தலையில போட்டுக்கிறாப்புல, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ ஐயோ, எங்க அண்ணன் சிரிப்பே ஒரு சிரிப்பு தான். இருந்தாலும் பரவாயில்ல. சாமிகிட்ட பேசிட்டு நான் பரவன பூரா கலந்துறேன். பர்ற கட்டினா நான் எதுல ஏறேன்? ஐயோ ஐயோ மீச்சா இவரக மேடையில் வள்ளையை நடத்தி கொண்டிருக்கும் அபிராமி அவர்களுக்கு வண்டாஜை சேர்ந்த ஆனா மலச்சாமி இளநி அவர்கள் ரூபாய் 200 அம்பளிப்பளிக்கின்றார்கள். அன்பள் பளித்து பெரும்படுத்தி அன்புள்ளத்திற்கு என்னுடைய சார்பாகும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க பெண்மக்களை வழங்கு. தமிழர் மரபு ஒன்பதும் சட்டம் முறையாது வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பு செய்த உண்மை இதுவரை யாரும் வாழ்த்தியவர்கள் இல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன்.